வணக்கம். ஒருங்கிணைந்த பஞ்சாலை கூட்டமைப்பு நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அவர்களிடம் முதலமைச்சர் மில்களை நவீனப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவை ஒருங்கிணைந்த பஞ்சாலைகள் கூட்டமைப்பு தலைவர் ஏழுமலை, பொதுச் செயலாளர் முத்தமிழன், துணைத் தலைவர்கள் பெருமாள், நடராஜன், அசோக் மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் அவர்கள் ரோடியர், பாரதி, சுதேசி ஆகிய மில் தொழிலாளர்கள் வேலை செய்ய தயாராக இருக்கின்றனர், அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தருவார்கள் என்றும், மில்களை நவீனப்படுத்தினால் லாபத்தில் இயக்க முடியும் என்றும் கூறினர். அவர்களிடம் முதலமைச்சர் மில் அதிகாரிகளை அழைத்து பேசி மில்களை நவீனப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவை சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கடும் தோல்வியை சந்தித்ததை அடுத்து டெல்லி மேலிட குழுவினர் ஆய்வு செய்ய புதுவை வருகின்றனர். புதுவை சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 17 தொகுதிகளில் போட்டியிட்டு 7 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று கடும் வீழ்ச்சியை கண்டுள்ளது. இதில் சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர்கள் தோல்வியடைந்தனர். புதுவையில் பெரும்பாலான முறை காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்று கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆட்சியை பிடித்துள்ள என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி 20 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுவை வரலாற்றில் காங்கிரஸ் இந்த அளவு வீழ்ச்சியடைந்தது இதுதான் முதல் தடவை. மேலும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ப. சண்முகம் காங்கிரஸ் செயல்பாட்டை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனால் அகில இந்திய காங்கிரஸ் அதிர்ச்சியடைந்துள்ளது. எனவே தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு நடத்த காங்கிரஸ் மேலிட குழு புதுவை வரவுள்ளது. இந்த குழுவில் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இடம்பெறவுள்ளனர். மேலிட குழுவினர் புதுவை காங்கிரஸ் தலைவர் மற்றும் நிர்வாகிகளுடன் தோல்வி குறித்து கருத்து கேட்கவுள்ளனர் மற்றும் தொண்டர்கள் கூட்டத்தை தனியாக நடத்தி கருத்து கேட்கவுள்ளனர். பெட்ரோல் விலையை தொடர்ந்து கேஸ் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு நாளை முடிவு செய்யும் என கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றம், யூரோவுக்கு எதிராக அமெரிக்க டாலரின் சரிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கேஸ் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தலுக்காக காத்திருந்த மத்திய அரசு பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தியது. இந்நிலையில் கேஸ் விலையை 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை உயர்த்த முடிவு செய்துள்ளது என தெரிகிறது. பெட்ரோல் விலையை தொடர்ந்து டீசல், கேஸ் விலையை உயர்த்துவது குறித்து மத்திய அமைச்சர்கள் கூட்டம் மீண்டும் கூடி முடிவு செய்யும் என அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டம் நாளையும் நாளை மறுநாளும் டெல்லியில் நடைபெறுகிறது. அதனையடுத்து கேஸ் விலை உயர்வு குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும் என கூறப்படுகிறது. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் வெளிநோயாளிகள் பிரிவு, அறுவை சிகிச்சை கூடம், நோயாளிகளுக்கான படுக்கை வசதி முதலியவற்றை பார்வையிட்டார். பின்னர் மருத்துவமனை செயல்பாடுகள், செய்து முடிக்க வேண்டிய பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதலமைச்சருக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் திலீப்குமார் பாலிகா மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். மேலும் மருத்துவமனையில் தீயணைப்பு கருவி வசதிகள் குறித்தும், தானியங்கி தீயணைப்பு கருவியின் செயல்பாடுகள் குறித்தும், தீயணைப்பு துறையின் ஒப்புதல் பெறுதல் பற்றியும் விளக்கம் கேட்டார். பின்னர் மருத்துவமனையில் எஞ்சியுள்ள பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டர் முதல் ஏட்டு வரையிலான 91 பேர் காவல் நிலைய பணிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ஆயுதப்படை பிரிவை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், ஏட்டுகள், சிறப்பு நிலை ஏட்டுகள், காவலர்கள் ஆகியோர் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் காவல் கட்டுப்பாட்டு பிரிவில் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இவர்களை அந்தந்த காவல் நிலையங்களிலேயே நியமனம் செய்து காவல் தலைமையக எஸ்பி IRC மோகன் ஆணை பிறப்பித்துள்ளார். அதன்படி 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், 5 சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 19 ஏட்டுகள், 7 சிறப்பு நிலை ஏட்டுகள், 3 பெண் காவலர்கள் உட்பட 48 பேர் சிறப்பு நிலை காவலர்கள், 10 காவலர்கள் என மொத்தம் 91 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஆயுத பிரிவை சேர்ந்த 19 காவலர்கள் காரைக்கால் மற்றும் புதுவை காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தனது பயணத்தின் பொழுது மக்களுக்கு இடையூறாக போக்குவரத்தை நிறுத்தக்கூடாது என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறுகையில், தனது பயணத்தின் போது மக்களுக்கு இடையூறாக போக்குவரத்தை நிறுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டு கூறினார். இதனையடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியே வந்த பொழுதும் திரும்பி சென்ற பொழுதும் போக்குவரத்து அதிகபட்சமாக 5 நிமிடங்கள் மட்டுமே நிறுத்தப்பட்டது. மேலும் அவர் சென்ற பின் 5 நிமிடங்களிலேயே போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இதனை கண்ட பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள்.
புதுவையில் வாடகை வீடு எடுத்து சூதாட்ட கிளப் நடத்தி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த வாலிபர்கள் உட்பட 14 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுவை நெல்லித்தோப்பு அருந்ததி நகரை சேர்ந்த சுந்தர் அதே பகுதியில் சூதாட்ட கிளப் நடத்தி வருவதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனால் இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், உதவி சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் ஆகியோர் தலைமையிலான போலீசார் சூதாட்டம் நடக்கும் வீட்டை சுற்றி வளைத்தனர். மேலும் போலீசார் உள்ளே நுழைந்த பொழுது சீட்டு விளையாடியவர்கள் தப்பிக்க முயன்றனர். அப்பொழுது அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 28,000 ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 14 பேர்களில் முக்கிய குற்றவாளியான முட்டை சுந்தரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் தமிழக பகுதியில் சூதாட்ட கிளப் நடத்தி வந்ததாகவும் அங்கு காவல் கண்காணிப்பு அதிகம் இருந்ததால் இங்கு வாடகை வீடு எடுத்து கிளப் நடத்தி வருவதும் தெரியவந்தது. பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகளை பிடிக்க அதிரடி போலீசார் புது வியூகம் வகுத்துள்ளனர். அதன்படி பாதுகாப்பு நிலையங்களை மாறுவேடத்தில் கண்காணித்து வருகின்றனர். புதுவை நகர பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருட்டு அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக நேரு வீதி, காந்தி வீதி, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், புசி வீதி ஆகிய இடங்களில் தொடர்ச்சியாக மோட்டார் சைக்கிள் திருட்டு நடைபெற்று வருகிறது. இதனால் வாகனத்தை பாதுகாப்பு நிலையத்தில் நிறுத்திச் செல்ல உரிமையாளர்கள் அச்சப்படுகின்றனர். எனவே மோட்டார் சைக்கிள் திருடர்களை பிடிக்குமாறு சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு எஸ்பி சிவதாசன் உத்தரவிட்டார். அவரது உத்தரவின் பேரில் திருடர்களை கையும் களவுமாக பிடிக்க அதிரடிப்படை போலீசார் புது வியூகம் வகுத்துள்ளனர். அதன்படி புதுவையில் உள்ள அனைத்து மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு நிலையங்களிலும் மாறுவேடத்தில் பதுங்கிக் கொண்டு கண்காணித்து குற்றவாளிகளை பிடிக்க உள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி அறையில் இருந்த ஆடம்பர மேசை அகற்றப்பட்டு சாதாரண மேசை போடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி எளிமையை விரும்பக்கூடியவர். இந்நிலையில் சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் ஏற்கனவே ஆடம்பர மேசை போடப்பட்டிருந்தது. அந்த மேசை அகற்றப்பட்டு அங்கு சாதாரண மேசை மட்டுமே போடப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் அறையில் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் படங்களுடன் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் படமும் உள்ளது. மற்றும் சேலம் அப்பா பைத்தியசாமியின் பெரிய அளவு படம் முதலமைச்சரின் இருக்கைக்கு பின்னால் புதியதாக மாட்டப்பட்டுள்ளது. மொத்தத்தில் முதலமைச்சர் அறை ஆன்மீக மனம் கமிழ மிகவும் எளிமையாக ஆடம்பரமின்றி உள்ளது. வெங்காயம் உற்பத்தி அபரிமிதமாக உள்ளதால் அதன் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் முதலீட்டிற்கு ஏற்ற வருவாய் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். நாட்டில் பருவமழை தப்பி பெய்ததால் கடந்த ஆண்டு இறுதியில் வெங்காயம் உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலை அதிகரித்தது. அதன்படி 1 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் வரை விற்கப்பட்டது. இதனால் மத்திய அரசு வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதித்தது. இந்நிலையில் இவ்வாண்டு தொடக்கம் முதல் சந்தையில் வெங்காயம் வரத்து அதிகரித்ததால் விலை குறைந்தது. இதனால் வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது. மேலும் உள்நாட்டிலும் வெங்காய விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. தற்பொழுது காய்கறி சந்தையில் 1 கிலோ வெங்காயம் 9 ரூபாயாக குறைந்துள்ளது. வெங்காய உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் ஏற்றுமதி குறைந்துள்ளதாலும் வியாபாரிகள் விவசாயிகளிடம் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்கின்றனர். இதனால் முதலீட்டிற்கு ஏற்ற வருவாய் கிடைக்காமல் இழப்பை சந்தித்து விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். புதுவை கோரிமேட்டில் பயிற்சி முடித்த 160 காவலர்களுக்கு பணியிடம் ஒதுக்கி ஐஜி சர்மா உத்தரவின் பேரில் காவல் தலைமையக எஸ்பி IRC மோகன் ஆணை பிறப்பித்துள்ளார். புதுவை மாநில காவல்துறையில் உள்ள ஊர்காவல் படை பிரிவில் பணியாற்றி வந்த 160 பேருக்கு காவலர் பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களுக்கு கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் 9 மாத காலத்திற்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அவர்களது பயிற்சி காலம் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து காவல் நிலையங்களில் காலியாக உள்ள இடங்களுக்கு பயிற்சி முடித்த காவலர்களை கொண்டு நிரப்புவது என்று முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி பயிற்சி முடித்து 81 காவலர்கள் காவல் நிலையங்களுக்கும், 58 பேர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும், 18 பேர் மோட்டார் வாகன பிரிவிற்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த 27 ஏட்டுகள் மற்றும் 65 போலீசார் பல்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான ஆணையை ஐஜி சர்மா உத்தரவின் பேரில் காவல் தலைமையக எஸ்பி IRC மோகன் பிறப்பித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.